ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸ்ஸி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. நேற்று எனக்கு ஆட்டோ ஓட்டின ஒரு பையன் கையில் ஒரு நபரோட பச்சை குர்த்தி இருந்தார். அப்போ நான் கேட்டேன், இது எதுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் அவருடைய ஃபேனு, அவருக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு. அவர் ஒரு பொலிட்டீஷியனும் கூட. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு. +2 ட்ராப் அவுட்டு அப்படின்னு. நீங்கள் ஏன் மேலே படிக்கலை அப்படின்னு. அதெல்லாம் போதும் மேடம், எனக்கு ஒரு ஆட்டோ வாங்கிட்டா நான் இதை வச்சு பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன். அவருக்கு அவர் கூட படித்தவங்கள ஒரு 4-5 பேர் மேலே படித்து நல்லா வேலைக்கு போயிட்டாங்க. இவர் கூட இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த தலைவரோட ரசிகர்களாக, இந்த கட்சியோடைய அபிமானிகளாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே ஆட்டோ ஓட்டுறாங்க, இல்லைன்னா வேலை செய்யாமல் இருக்காங்க, அப்படி ஏதோ அப்போ நான் கேட்டேன், இவங்களை நம்பி நீங்கள் உங்கள் லைஃப்பை வீணாக்கிக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியலையா அப்படின்னு. அவருக்கு என் மேலே கோவம் வந்துருச்சு. அவரை பற்றி நீங்கள் எப்படி தப்பாக பேசுவீங்க அப்படின்னு. நான் அவரை தப்பாக பேசலப்பா, உன்னுடைய லைஃப்பை பற்றி நீ கவலைப்பட்டியா? எத்தனை காலத்துக்கு நீ ஆட்டோவே ஓட்ட முடியும்னு நினைக்கிற அப்படின்னு சில கேள்விகளை நான் கேட்டேன். அதை அவர் ஏற்றுக்கலை. இப்போது இது ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் யாரோ ஒரு அரசியல் தலைவர் அல்லது யாரோ ஒரு சினிமா நடிகர் பின்னாடி போகிற ஒரு பிரச்சனை சமீப காலமாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலாக இது முந்தியிலேருந்தே இருக்கிற பிரச்சனை தான். இடையில கொஞ்சம் குறைஞ்சி எல்லா இளைஞர்களும் படிப்பின் பக்கமாகவும் நல்ல வேலைக்கு போகணுங்கிற எண்ணங்களோடையும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்பவும் அதில் ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டிருக்கு. அதனால ஒரு பெரிய கூட்டம் ஜாதியின் பின்னாலும் மதத்தின் பின்னாலும் தலைவர்கள் பின்னாலும் போகிறவங்களா மாறி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இது மாதிரி ஒருத்தர் நம்ம வீடுகளில் இருந்தால் நமக்கு எவ்வளவு தூரம் அது வேதனையை தரும். உங்களுக்குன்னு நீங்கள் எந்த நம்பிக்கைகளையும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் யாருக்கும் ரசிகராக இருக்கலாம், யாருக்கும் நீங்கள் ஓட்டு போடலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அது ஒன்றையே சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்கிறது நியாயமா? உங்களுக்கு யார் சோறு போட போகிறா? உங்கள் குடும்பத்தை யார் பார்க்க போகிறா? இதையெல்லாம் இந்த காலத்து இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லணும். குறிப்பாக பள்ளிக்கூட படிப்பை விட, வேலைக்கு போகிறதை விட, இது மாதிரி ரசிகராக இருக்கிறதும் ஒரு தலைவர் பின்னாடி போகிறதும் நல்லது, அதுதான் எனக்கு வரும்னு சொல்கிற இளைஞர்கள்கிட்ட தயவு செஞ்சு பெரியவங்க பேசுங்க. இது போன்ற விஷயங்கள் எதுவுமே அவங்களுடைய எதிர்காலத்துக்கு பயன் தராது. அவங்களுக்குன்னு படிப்பு வேணும், அவங்களுக்குன்னு வேலை வேணும், அதுதான் அவங்களோட எதிர்காலத்துக்கு சோறு போடும். நான் இன்னாரோட ரசிகன்னு சொல்லி எங்கேயும் போய் பொண்ணு கேட்க முடியாது. நான் இன்னாரோட ரசிகன்னு சொல்லி எங்கேயும் போய் வேலை கேட்க முடியாது, தரமாட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது 3 நேரம் சாப்பிட்றதுக்கும் இருக்கிறதுக்கு வீடும் ஒரு குடும்பமும் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு அடிப்படை என்ன? நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் இருந்தால் தானே மற்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். யாரோ ஒரு தலைவரை நம்பி உங்களோட இளமை காலம் முழுசையுமே அடகு வைக்கும்போது ஒரு காலத்தில் நீங்கள் மனசு மாறுவீங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதுக்குள்ளே போயிருக்கக்கூடாதுன்னு நீங்கள் மனசு மாறி வருவீங்க. ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப டூ லேட்டாக இருக்கும். உங்களால் எதையுமே கடந்த காலத்தை திருப்பி எடுக்க முடியாமல் போயிடும். ஆகையினால இளைஞர்கள் கண்டிப்பாக இதை நினைவில் வச்சுக்கோங்க. உங்கள் எதிர்காலம் உங்களால் எழுதப்படுகிறது. நீங்கள் நம்புகிற, நீங்கள் பின்தொடர்கிற எந்த ஒரு பெரிய ஆளாலையும் எழுதப்படலை. உங்களுடைய அரசியல் சார்பு தப்பில்லை, ஆனால் அது உங்கள் வாழ்க்கையே கெடுக்கிறதா இருக்கக்கூடாது. நீங்கள் யாருக்கோ ரசிகனாக இருக்கிறது தப்பில்லை, ஆனால் அது உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எதையும் சம்பாதிக்க முடியாதபடி உங்களை முடக்கி போடக்கூடாது. அதில் எப்பவுமே தெளிவாக இருங்க. சில சமயங்களில் திரைப்படங்கள் வரும்போது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் போகுது. அவங்கெல்லாம் போடுற ஆட்டங்களையும் கலாட்டாக்களையும் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு படித்தவங்க அந்த மாதிரி இல்லை,
ஆனால் அதிகம் படிக்காம படிப்பை தொடர முடியாத நிலைமைகளிலே இருக்கிற குடும்பங்கள்ல இருந்தா இது மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாருமே அந்த நடிகனை அல்லது அந்த அரசியல்வாதிய கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. அது எவ்வளவு தூரம் அவங்க வாழ்க்கைக்கு எதிரானது அப்படின்னு அவங்க யாருமே நினைச்சு பார்க்கல. அதைத்தான் நாம திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுடைய ரசிகர்களா நீங்க யாருக்கும் ரசிகரா இருங்க. நீங்க யாருக்கும் ஓட்டு போடுங்க. ஆனால் உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. உங்களுக்கு யாரு சோறு போடுவா? உங்களுக்கு நீங்க அப்பா, அம்மா வீட்ல இருக்கிற வரைக்கும் ஒரு ரசிகனா நீங்க யார் பின்னாடி வேணா போலாம். அப்பா, அம்மா ஒரு லெவல் வரைக்கும் தான் உங்களுக்கு சோறு போட முடியும். அதுக்கப்புறம் நீங்க தான் உங்கள பார்த்துக்க வேண்டி வரும். அந்த டைம்ல அந்த தலைவர் உங்களுக்கு சோறு போடுவார்ன்னு நினைக்கிறீங்களா? அந்த நடிகர் உங்களுக்கு சோறு போடுவார்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இல்லையா? உங்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு காசையும் நீங்க தான் சம்பாதிச்சு எடுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு கல்வி முக்கியம், வேலை முக்கியம். அத மறந்துடாதீங்க. நல்ல வேலையில இருக்கும்போது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும்போது, இந்த விஷயங்களுக்கு நீங்க எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும் அல்லது ஒதுக்கணும் அப்படிங்கிற பாடத்தை நீங்க படிச்சிருவீங்க. அத நீங்க கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. அதை நீங்க யோசிக்காத வரைக்கும் யாராவது ஒரு தலைவர் பின்னாலேயோ அல்லது யாராவது ஒரு நடிகர் பின்னாலேயோ நீங்க போய்க்கிட்டே இருப்பீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையை விட்டு போகுதுங்கிறத நீங்க கவனிக்காமலே போயிடுவீங்க. நீங்க உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்க மாட்டீங்க. உங்க குடும்பத்துக்கும் பிரயோஜனமா இருக்க மாட்டீங்க. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெசி ரைட்ஸ்.